students, welcome to today's class. So, இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பிளான்ட்ஸில் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்னா பிளான்ட்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸ், மற்ற எல்லாமே ஒரு பிளான்ட்டுக்கு பிளான்ட் செல்லுக்கு தேவையான விஷயங்கள் மாலிக்யூல்ஸ் எல்லாம் எப்படி அந்த பிளான்ட்ஸ்குள்ளே அந்த பிளான்ட் செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகே, மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ மெயினாக ரெண்டு விஷயம் மூலயமா இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஓகே, செல்லுக்குள்ளே பிளான்ட் செல்லுக்குள்ளே ஒன்று வந்து டிஃப்யூஷன் அண்ட் another one is active transport. டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலயமா மாலிக்யூல்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த செல்லுக்கு உள்ளேயும் வெளியும் மூமெண்ட் நடக்கும், அந்த மாலிக்யூல்ஸோட மூமெண்ட் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த ப்ராசஸ் மூலமாகவும் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன். புரியுதுங்களா? டிஃப்யூஷன்னா என்ன? டிரான்ஸ்போர்ட்னாலே என்னென்னு சொன்னால் உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அது லிக்விடில் நடக்கலாம், இல்லை சாலிடில் நடக்கலாம். ஓகே, மாலிக்யூல்ஸ் வந்து மூவ் ஆக போகுது. ஓகே, எங்கேருந்து எங்கே மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன். புரியுதுங்களா? ஹையர் கான்சன்ட்ரேஷன்னா அங்கே மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், லோவர் கான்சன்ட்ரேஷனில் மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ நார்மலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து மூவ் ஆகி இந்த லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துடும். புரியுதா? இங்கே வந்து அதோட பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செல்லு தெரியுதா? செல் தெரியுது. செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மாலிக்யூல்ஸ் இருக்குது. அந்த செல்லை சுற்றி, அந்த செல் வாலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கா? ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். செகண்ட் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸ் வந்து உள்ளே கம்மியாக இருக்குல்ல, உள்ளே லோவர் கான்சன்ட்ரேஷன். வெளியில் நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஹையர் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்களா, ஹையர் வெளியில் இருக்கிறது எல்லாம் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. தெரியுதா? டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதிகமாக இருக்க இடத்துல இருந்து கம்மியாக இருக்க இடத்துக்கு மாலிக்யூல்ஸ் வந்து ரெண்டும் மூவ் ஆகிடும். இப்படி மூவ் ஆகும்போது இங்கே எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை. இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸில் இந்த மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகுதுல்ல, ஹையர்லேருந்து லோவருக்கு போகும்போது எந்த ஒரு எனர்ஜியும் தேவை கிடையாது. எனர்ஜி இல்லாமல் ஈஸியாக அந்த மாலிக்யூல்ஸ் வந்து வெளியிலேருந்து உள்ளேயோ இல்லை உள்ளேருந்து வெளியிலையோ ஜஸ்ட் ஃப்ரீயாக மூவ் ஆகிடும். புரியுதுங்களா? இதுதான் டிஃப்யூஷன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் பார்த்துட்டோம், இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, மாலிக்யூல்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கிளாஸில் வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஸோ அந்த கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்யூஷனில் எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை. அந்த மாலிக்யூல்ஸ் வந்து செல்லுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, வெளியில் வரதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எனர்ஜியும் வேணாம்னு நான் சொன்னல. பட் இங்கே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இங்கே பாருங்களேன், செல் தெரியுதா? ரெட் கலரில் அந்த செல் வால் போட்டிருக்கேன்னா அதுக்குள்ளே என்ன தெரியுது பாருங்கள், சின்ன சின்ன ப்ளூ கலர் டாட்ஸ் வச்சுருக்கேன். அதாவது ஒரு மாலிக்யூல்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த செல் வால்க்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய என்ன இருக்குது, உங்களுக்கு நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து அது உள்ளே போகிறதுக்கு டிஃப்யூஷன் மாதிரி ஈஸியாக அந்த மாலிக்யூல்ஸால் உள்ளே போக முடியாது. ஏன்னா இங்கே அதிகமாக இருக்குது, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈஸியாக உள்ளே போச்சுல டிஃப்யூஷனுக்கு, அந்த மாதிரி இங்கே ஈஸியாக போக முடியாது. புரியுதா? இங்கே வந்து எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் இந்த வெளியில் நிறைய இருக்குது பாருங்கள், ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குல்ல, ஹையர் கான்சன்ட்ரேஷன்னா ஹையர் அமௌண்ட், நிறைய அமௌண்ட், அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கேருந்து உள்ளே வந்து அதால் ஈஸியாக போக முடியாது. ஸோ இதுக்கு எனர்ஜி தேவை. புரியுதுங்களா? அந்த எனர்ஜி இருந்தால் தான் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து உள்ளே பம்ப் பண்ண முடியும், பம்ப் பண்ணி உள்ளே நம்ம அனுப்ப முடியும். புரியுதுங்களா? அந்த எனர்ஜி தேவை. ஸோ அதான் பம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பம்ப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு. இருங்க எப்படின்னு சொல்கிறேன். இப்போது இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா, உள்ளே கம்மியாக இருக்கா? ஸோ ரெண்டுமே வேறு வேறு கான்சன்ட்ரேஷனில் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இதை தாண்டி போகிறதுக்கு ஒரு பம்ப் வேணும். வேணும்ல, அது இருந்தால் தானே வந்து அந்த மாலிக்யூல்ஸை உள்ளே கொண்டு போக முடியும். அந்த பம்ப், அந்த வேலை யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பாண்ட் ப்ரோட்டீன்ஸ். சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த பம்ப் பண்ணுற வேலையை வந்து செய்கிறாங்க. ஓகே, அந்த ப்ரோட்டீன்ஸோட இன்னொரு நேம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ஹூ இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பம்ப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து மெம்பரேன் பவுண்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதா?
ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுது, கொஞ்சம் எனர்ஜியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து செல் மெம்பரேனுக்கு உள்ளேயும் வெளியிலையும் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். புரியுதா? லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு கூட பண்ணும். புரியுதா? இப்போது அதிகமாக இங்கே இருக்குது, ஸோ இங்கே கம்மியாக இருக்கிறதுனால இங்கேருந்து தான் உள்ளே போகணுன்னு கிடையாது. லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு அனுப்புகிற வேலை தான் இந்த பம்ப்ஸ் பண்ணுது. புரியுதுங்களா? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் லோவர்லேருந்து ஹையருக்கு போகும். புரியுதுங்களா? பட் லோவர்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ வீட்டிலே வந்து நம்ம வந்து போர் எல்லாரும் வீட்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த போரில் இருக்க வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அது வந்து மேலே இருக்கிற டேங்க்குக்கு வந்து நம்ம அந்த தண்ணி ஏற்றுவோம்ல, அந்த டேங்க் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா டேப்ஸ் வழியாகவும் நமக்கு தண்ணி வரும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருந்து அந்த போர் வாட்டர் மேலே டேங்க்குக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து ஒரு மோட்ரு வச்சுருப்பீங்க. ஓகேவா? அந்த போர் வாட்டர் வந்து மேலே டேங்க்கில் போய் ஃபில் ஆகிறதுக்கு மோட்ரு வச்சுருப்போம்ல. ஸோ இங்கே எனர்ஜி தேவைப்படுதா, அந்த மோட்டரை வச்சு தானே நீங்கள் வாட்டரை பம்ப் பண்ணீங்க. கீழே வந்து லோ கான்சன்ட்ரேஷன். புரியுதுங்களா? கீழேருந்து மேலே போகுதுன்னா அப்போ லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். அப்போ உங்களுக்கு மோட்டர் இருந்தால் தான் நீங்கள் இந்த வேலையை பண்ணுவீங்க. அதே மாதிரி லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிகுல்ஸ் அதை கொண்டு போகும்போது சில பம்ப் தேவை. புரியுதுங்களா? ஓகேவா? அதை செய்கிறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெம்பரேன் பவுண்ட் ப்ரோட்டீன்ஸ். புரியுதுங்களா? இவ்வளோ தான் இதோட அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆஸ்மோசிஸ். ஓகே, ஸோ ஆஸ்மோசிஸ் அந்த டாப்பிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பிக்சரை பாருங்கள். ஓகே, இது உங்கள் புக்கில் இருக்காது, இந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓனா. ஸோ இதை ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாலிகுல்ஸ் இங்கே வரைஞ்சிருக்கேன்னா ப்ளூ ரெட்டில் நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன்னா அங்கே என்ன இருக்குது, செல் இருக்குது. செல்லை சுற்றி என்ன இருக்குன்னா செல் மெம்பரேன் இருக்கும். ஓகேவா? செல் மெம்பரேன் அவுட்டர் ஒரு கவரிங். ஸோ இங்கே எல்லா மாலிகுல்ஸும் உள்ளே போனாலும் அங்கே பாருங்கள், அந்த செல்லுக்குள்ளே சில ப்ளூ கலர் மாலிகுல்ஸை மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்கு. பட் இவங்க எல்லாரும் தான் போயிட்டுருக்காங்க. பட் அதில் அந்த ரெட் கலர் மாலிகுல்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணல, உள்ளே அக்செப்ட் பண்ணல. புரியுதுங்களா? அதனால தான் அதோட பேர் வந்து செமி பர்மியபிள் மெம்பரேன். பர்மியபிள்னா என்னது, பர்மிஷன் அப்படின்னு. செமினா எல்லாருமே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. தேவையான சில பேரை மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பர்டிகுலராக சில மாலிகுல்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதான் செமி, பார்ஷியலாக. ஓகேவா? பெர்மியபிள்னா அலோவ் பண்ணுவாங்க. அப்போ சில சப்ஸ்டன்ஸை, தட் இஸ் சில சால்வெண்ட்டை, வாட்டர் மாலிகுல்ஸை இவங்க அலோவ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? உள்ள எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய போட்டிருக்கேன்னா, ஸோ இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன், எங்கே கம்மியாக இருக்கா லோவர் கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த டெஃபினேஷன் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூமெண்ட்டாக தான். ஸோ மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன், நிறைய இருக்குல்ல, ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். நான் ஹையர் லோவர் இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஷார்ட்டாக. ஓகே, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ எது வழியாக போகுது, அந்த மெம்பரேனை தாண்டி தானே உள்ளே போகுதுன்னு சொன்னேன். இந்த செல்லோட அந்த மெம்பரேன் இருக்குது பாருங்கள், செமி பெர்மியபிள் மெம்பரேன், அதை க்ராஸ் பண்ணி தானே போகுது. அப்போ த்ரூ செமி பெர்மியபிள் மெம்பரேன் டில் ஈக்குவலிபிரியம் இஸ் அச்சீவ்ட். ஈக்குவலிபிரியம்னா இங்கே இருக்குல்ல, இங்கே நிறைய இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். புரியுதுங்களா? இது உள்ளே மூவ் ஆனதும் இங்கேயும் ஈக்குவலாக எப்போ வருதோ அப்போ ஸ்டாப் ஆகிடும் இந்த ப்ராசஸ். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20 இருக்குன்னா இங்கே 10 போனதும் இங்கேயும் 10 ஆகிடும்ல. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பரை சொல்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னு இல்லை. ஸோ இந்த மாலிகுல்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. புரியுதுங்களா? செமி பெர்மியபிள் வழியாக உள்ளே போகிறாங்க. எப்போ ஈக்குவலாகுதோ அப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். இந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட். பேசிவ்னா இதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவை கிடையாது. இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் பார்க்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு எனர்ஜி தேவை, ப்ரோட்டீன்ஸ் பண்ணுது, பம்ப்பு அது பேருன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸில் எந்த ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இதை வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிளாஸ்மோ லைசிஸ். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு நார்மல் பிளான்ட் செல்லில் வந்து அவுட்டர் கவரிங் இருக்கும்ல. ஸோ அந்த அவுட்டர் கவரிங் பேர் செல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? செல் வால். ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மெம்பரேன் இருக்கும், அது பேர் தான் செல் மெம்பரேன். புரியுதுங்களா? அதோட இன்னொரு பேர் தான் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னா, பிளாஸ்மோனா அந்த பிளாஸ்மா மெம்பரேன், தட் இஸ் செல் வால்க்கு உள்ளேயே இன்னொரு கவரிங் இருக்கும்ல, செல் மெம்பரேன்,
அதோட பேர் தான் பிளாஸ்மா மெம்பரேன் சொன்னல, அதுதான் பிளாஸ்மோ. லைசிஸ்னால் பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம், உடையிறதுன்னு அர்த்தம், ஷ்ரிங்க் ஆகுது, அது மாதிரி என்ன வேணால் சொல்லலாம் லைசிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஏதோ ஆக போகுது, ஷ்ரிங்க் ஆக போதோ இல்லை டிசால்வ் ஆக போகுது, ஏதோ ஆக போகுது. ஓகேவா? அதுதான் இந்த நேம்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ இது இந்த பிளாஸ்மோலைசிஸ் ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே. ஓகே, இங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டில் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் உள்ளே வந்து என்ன இருக்குது, பிளாஸ்மா அந்த எல்லோ கலர் தெரியுது இல்லை, அதான் அந்த பிளாஸ்மா மெம்பரோட லேயர். அதுக்குள்ளே எல்லா செல் ஆர்கனல்ஸும் இருக்கும். ஸோ அந்த செல்லுலேருந்து தண்ணி வெளியில் வர வர, புரியுதுங்களா, செல்லுக்குள்ளே வாட்டர் இருக்கும்ல, அந்த வாட்டர் வெளியில் மூவ் ஆக ஆக அந்த செல்லோட அந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குல்ல, அதாவது அந்த செல் மெம்பரேன் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், புரியுதுங்களா, வேறு வேறு நேம்ஸு. அந்த பிளாஸ்மா மெம்பரேன், தட் இஸ் அந்த செல் மெம்பரேன் என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆகும், சுருங்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? செல் வால் சுருங்காது, இந்த செல்லுலேருந்து வெளியில். ஓகே, இந்த செல்லேருந்து வாட்டர் வெளியில் எஸ்கேப் ஆகி வரும்போது வர வர அந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குல்ல, அது என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆகிடும். புரியுதுங்களா? இதுதான் பிளாஸ்மோலைசிஸ். இட் அக்கர்ஸ் வென் வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த செல். ஓகே, ஸோ வாட்டர் மூவ் ஆனால் என்ன ஆகும், ரிசல்ட் இந்த ஷ்ரிங்கேஜ் ஆஃப் செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். நார்மலாக ஒரு பொருளில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகே, ஒரு பலூன்லேயே. இப்போ நீங்கள் வாட்டரை வெளியில் போக போக பலூன் என்ன ஆகும், ஷ்ரிங்க் ஆகும்ல, சுருங்க ஆரம்பிக்கும்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே பிளாஸ்மோலைசிஸ்க்கும். ஓகே, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். பாருங்கள், அங்கே வாட்டர் ஃபஸ்ட்டு உள்ள செல்லில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அந்த வாட்டர் போக போக உள்ள அந்த எல்லோ கலர் அந்த பிளாஸ்மா மெம்பரேன் தெரியுதா, அப்படியே சுருங்கிருக்கு பாருங்கள், ஷ்ரிங்காக இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய பிளாஸ்மோலைசிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து இம்பைபிஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிஃப்யூஷனாக நான் ஃபஸ்ட் டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். மாலிகுல்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும், எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாமல். ஓகே, ஸோ இம்பைபிஷனும் இட்ஸ் அ டைப் ஆஃப் டிஃப்யூஷன். ஓகே, இந்த இம்பைபிஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஏதாவது பீஸ் இருக்குல்ல, பட்டாணி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது சுண்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் பாயில் பண்ணுறது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நைட்டே வந்து தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருவாங்க, ஊற வச்சுடுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சீடு என்ன பண்ணணும்னா அந்த ஃபுல் தண்ணியும் அப்சர்வ் பண்ணி அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்துருக்கீங்கல்ல, சின்ன சீடாக இருந்தது, நைட் ஃபுல்லாக தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, தண்ணியை அப்சர்வ் பண்ணி ரொம்ப பெரிய ஒரு சீடாக மாறிடும்ல. ஸோ இதுதான் இம்பைபிஷன். புரியுதுங்களா? சாலிட்னா என்னது, அந்த சீடு, அந்த வெதர் இருக்குல்ல, அது வந்து ஒரு சாலிட் தானே. ஸோ இந்த சாலிட் அப்சர்வ்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணி அது என்ன ஆயிடுச்சு, ஸ்வெல் அப், வீங்கிருச்சு. ஓகேவா? சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இதுதான் இம்பைபிஷன். மேம் இந்த டாபிக் எதுக்கு மேம், இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்னு நீங்கள் யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். இம்பைபிஷன் நடக்கலைன்னா, தட் இஸ் சீடு வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கலனா, உள்ளே எடுத்துக்கலனா, சாயிலில் போடுற சீடு வந்து முளைக்குமா, முளைக்காதில்ல. அப்போ பிளான்ஸ் வளருமா, ட்ரீஸ் இருக்குமா, அவ்வளோதான். அப்போ இந்த நேச்சுரல் வெஜிடேஷனே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ சீடு வந்து தண்ணியை இம்பைப் பண்ணிக்குது, அதாவது தண்ணியை அப்சர்வ் பண்ணி அது சைஸில் கொஞ்சம் பெருசாக ஸ்வெல் ஆகிடுது. ஓகே, வீங்கிடுது. அப்படி ஆனால் தான் நம்ம சாயிலில் போட்டதும் என்ன ஆக முடியும், அதால் ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும். தட் இஸ் இல்லைனா ஈஸியாக எமர்ஜ் ஆகி சாயிலேருந்து எமர்ஜ் ஆகி வெளியில் வரும். புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸில் உங்களுக்கு எக்ஸாமில் வரலாம். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து ரூட் ஏர். ஓகே, வாட்டர் அப்சர்விங் யூனிட். அந்த ரூட் ஏரை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சர்விங் யூனிட். இந்த நேம்லேருந்து தெரியுது அது என்ன பண்ண போகுது, அந்த ரூட் ஹேர் வாட்டர் அப்சர்வ் பண்ண போகுது. ரூட் ஹேர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரூட் இருக்குல்ல, நம்மளுடைய நார்மல் ரூட் இருக்குல்ல, பிளான்ஸோட ரூட், அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சைடில் ஜஸ்ட் ஒரு நம்மளோட ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ரூட் ஹேர்ஸ் இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, தின் வால்டான சின்ன சின்ன ஒரு ஸ்லெண்டரான ஒரு ஹேர்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணோம். எதை அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸையும் வாட்டர்ஸையும். புரியுதுங்களா? எக்ஸாமில் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, மினரல்ஸும் வாட்டரையும் வந்து ரூட் வந்து எது மூலயமா அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட் ஏர் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இன் டிப் ஆஃப் ரூட், ஓகே, ரூட் டிப்பில் வி ஹேவ் மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஏர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணணும். அது எப்படி இருக்கும், அந்த ரூட் ஹேரோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தின் வால்ட், ஸ்லெண்டர், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடர்மல் செல்ஸ். எபிடர்மல் செல்ஸ்னால் அவுட்டர் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ரூட்டோட அந்த எட்ஜில் தானே இருக்கும் அந்த எபிடர்மல் செல்ஸ், அவுட்டர் செல்ஸ். புரியுதுங்களா? ஸோ அந்த செல்லுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லெண்டராக ஒரு எக்ஸ்டென்ஷன்
புரியுதுங்களா? ஒரு ஹேர் மாதிரி ஒரு க்ரோத் இருக்கும். இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த ரூட்டோட எஜ்ஜில் இருந்து ஒரு ஹேர் மாதிரி வருதா? ஸோ அதுதான் உங்களுடைய ரூட் ஹேர். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு வேறு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன் நிறைய நடக்கும். புரியுதுங்களா? இதால் பிகாஸ் அந்த ரூட்டோட டிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ரூட் ஹேர்ஸ் இருக்கிறதுனால, ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால, நிறைய எடுத்து அது கவர் பண்ணியிருக்குதுல, அதனால் நல்லா அப்சர்ப்ஷன் நடக்கும். புரியுதுங்களா? வாட்டரும் மினரல்ஸும் இந்த ரூட் ஏரால். புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ்டு பை ரூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ சாயிலில் இருக்கிற வாட்டரை, மினரல்ஸை ரூட் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போது அந்த அப்சர்வ் பண்ண வாட்டர் மினரல்ஸ் எல்லாம் ஸ்டெம்முக்கும் லீவ்ஸுக்கும் அது எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சாயிலில் நிறைய வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்லலாமா? ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு நான் போகும் மாலிகுல்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில், டிஃப்யூஷன் மூலமாக. ஸோ ரூட் ஹேர்ஸ் என்ன பண்ணும், டிஃப்யூஷன் மூலமா இங்கே நிறைய மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால, வாட்டர் மாலிகுல்ஸோ நியூட்ரியன் மாலிகுல்ஸோ சாயிலில் நிறைய இருக்கிறதுனால அது ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம ரூட் ஹேர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேவா? ரூட் ஹேர்ஸ் கிட்ட இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ், நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ரூட் ஹேர்ஸ் என்ன பண்ணால், இப்போ ரூட் ஹேர்ஸ்க்கு நிறைய இருக்கிறதுனால, ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறதுனால, அதோட பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் பார்த்திங்கன்னா, ஓகே, பிளான்ட் செல்லோட அந்த சென்ட்ரல் செல்ஸ் வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டெக்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருந்த அந்த ரூட் ஹேர்ஸ்லேருந்து வாட்டர் என்ன ஆகுதுன்னா கார்டெக்ஸ் செல்லுக்கு மூவ் ஆகிடும் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலயமா. ஆஸ்மோசிஸ்னால் உங்களுக்கு சொன்ன செமி பெர்மியபிள் வழியாக ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் போகும் அப்படின்னு சொன்னேன். டில் ஈக்குவலிபிரியம் இஸ் மெயின்டைன்ட். ஸோ இங்கேருந்து போயிட்டே இருக்காது, பிகாஸ் இதுக்கும் சில வாட்டர் மாலிகுல்ஸ் தேவைப்படும்ல. அப்போது இங்கே இது கிட்ட நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால இது கொடுக்க இது வாங்கிட்டே இருக்கும். எப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆகுதோ அப்போ ஸ்டாப் ஆகிடும். புரியுதுங்களா? அதான் ஆஸ்மோசின்னு சொன்னேன்னா. ஸோ ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலயமா ரூட்டர்ஸ் கிட்டேருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் கார்டெக்ஸ்க்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ கார்டெக்ஸ்லேருந்து ஜைலம் செல்ஸ்க்கு போகும். அதோட நெக்ஸ்ட் செல், இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்களா? உங்களுக்கு இது புரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கார்டெக்ஸ்லேருந்து ஜைலம்க்கு மூவ் ஆகிடுச்சு, ஜைலம் செல்ஸ்க்கு. இந்த ஜைலம் செல்ஸ் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை லீவ்ஸ்க்கும் ஸ்டெம்ஸ்க்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ சாயிலில் ஆரம்பிக்குது, ரூட்டர்ஸ் கொண்டு போய் கார்டெக்ஸில் சேர்த்து நெக்ஸ்ட்டு ஜைலம்க்கு போய் ஜைலம்லேருந்து லீவ்ஸ்க்கும் ஸ்டெம்முக்கும் வந்து சப்ளை பண்ணுது வாட்டர் மாலிகுல்ஸை. இதுதான் உங்களுடைய பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ்டு பை ரூட்ஸ்.